காதோரம் சொல்ல கதைகள் 100 இருக்கு. வானொலிக்குள்ள நாடக மேடை இருக்கு. ஹலோ ரேடியோ ரீல்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இது ஹலோ ரேடியோ ரீல்ஸ் வழங்கும் தோஸ்த் அத்தியாயம் 3. மும்பை ஸ்டாக் மார்க்கெட்ல வேலை செய்றான் கிரி. தன்னோட தங்கச்சி கல்யாணத்துக்காக சுமார் 5 லட்சத்துக்கு வாங்கின நகைகள் திருட்டு போயிடுச்சு. நகை திருட்டு போனதுல இருந்து சந்தேகம் எல்லாமே கூட வேலை செஞ்ச ஜேம்ஸ் மேலதான் இருந்துச்சு. ரூம்மேட் ஃப்ரெண்டான வினய் கிட்ட ஹெல்ப் கேட்ட போது இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண பிரைவேட் டிடெக்டிவா சுவாதியும் வந்திருக்கா. கிரி, ஜேம்ஸோட போட்டோ என்னாச்சு? இந்தாங்க சுவாதி. அவங்க அண்ணன் ஆண்டனி ரொம்ப மோசமான ஆளு, கொஞ்சம் பார்த்துக்கு. கவலைப்படாத மச்சான், சுவாதி பத்தி உனக்கு தெரியாது. நான் அதுக்கு சொல்லடா, நம்மளால இவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துருமோன்னு தான். சுவாதிக்கு என்ன பண்ணணும்னு நல்லாவே தெரியும்டா. ஏன் சுவாதி, என்ன பிளான் இப்போ? இன்னைக்கு ஆண்டனியோட கான்டாக்ட்ஸ் யாரு என்னன்னு முழுசா இல்லாட்டியும் ஓரளவுக்காவது தெரிஞ்சாகணும். முக்கியமா நம்ம எதிரி கூட மோதுறதுக்கு முன்னாடி அவன் பலம் என்னன்னு தெரிஞ்சாகணும். கூடவே அவனோட அடுத்த மூவ் என்னவா இருக்குன்னு தெரியணும். எங்களுக்கு நல்லாவே தெரியும், ஆண்டனி பத்தி நிறையவே கேள்விப்பட்டிருக்கோம். வினய், பாக்குறது வேற, கூடவே இருந்து தெரிஞ்சுக்க போறது வேற. அது சரிதான், பட் நம்ம குறி எல்லாமே ஜேம்ஸ் மேல தானே. அவனைதான் கடத்த போறோம். என்னது, ஜேம்ஸை கடத்த போறீங்களா? விளாடுறீங்களா? இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஆனா அவனை கடத்தினா நகை கிடைச்சிருமா? ஜேம்ஸ் வந்துட்டா நகை தானா பின்னாடியே வரப்போகுது. இல்ல சுவாதி, அவன் எப்பவுமே வீட்டுல தான் இருப்பான். வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். தண்டச்சோறு. ஆண்டனி தான் மும்பைல எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவன் தம்பி அவன் மதிக்கவே மாட்டான். சும்மா 5க்கும் 10க்கும் அலையிறவன். அந்த வேகத்துல தான் என்கிட்ட வந்து கோவத்தை காமிச்சிட்டான். அது போதும், மீதிய நான் பாத்துக்கிறேன். கிளம்பலாம். அவன் ஏரியாவுல போறது அவ்வளவு சுலபம் இல்ல சுவாதி. மச்சான், நமக்கு நகை வேணும், அதுக்கு இறங்கி வேலை பார்த்தா தான் உண்டு. புரியுதா? உங்க 2 பேருக்கும் கன் எல்லாம் ஹேண்டில் பண்ண தெரியுமா? என்ன சொல்ற? கன் ஹேண்ட்லிங்கா? எல்லாம் ஒரு சேஃப்டிக்கு தான். எனக்கு உன்னை பார்த்தாதான் இப்ப ரொம்ப பயமா இருக்கு. இங்க பாரு சுவாதி, இதெல்லாம் வேணாம். சும்மா பயப்படாத, எல்லாம் லைசென்ஸ்டு தான். அதெல்லாம் சரி, உன்னோட பிளான் என்ன? ஜேம்ஸ் வீட்டுக்கு போ, அங்க சொல்றேன். போகும்போது ஏடிஎம்ல கொஞ்சம் வண்டி. சுவாதி ரொம்ப துணிச்சலான பொண்ணு. அது தெரிஞ்சுதான் வினய் இந்த விஷயத்துல ஹெல்ப் பண்ண கூப்பிட்டு இருக்கான். ஜேம்ஸ கடத்த போறதா சொன்ன பிளான் என்னன்னு தெரிஞ்சுக்க காத்திருங்க. இது ஹலோ ரேடியோ ரீல்ஸ் வழங்கும் தோஸ்த் அத்தியாயம் 3. காதோரம் சொல்ல கதைகள் 100 இருக்கு. வானொலிக்குள்ள நாடக மேடை இருக்கு. ஹலோ ரேடியோ ரீல்ஸ். Brought to you by Aachi Masala, the mother of good taste. Powered by Fair and Handsome, whitening face wash gel for men.